ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா கேக்குதாப்பா? சரி, ஓகே. நேத்து என்ன கிளாஸ் பார்த்தோம்? சவுண்டு. சவுண்டு டாபிக்ல இருந்து பார்த்தோமா? அது படிச்சாச்சா எல்லாருமே? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே படிச்சிட்டீங்களா? ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. 20 ஹெட்ஸை விட கம்மியா இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கோட பேர் என்ன? லெஸ் தென் 20 ஹெட்ஸ், இன்ஃப்ராசோனிக். 20,000 விட அதிகமா இருந்தா அதுக்கு பேர் என்ன? அல்ட்ராசோனிக். ஓகே, அல்ட்ராசோனிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ்ல ஏதாவது ரெண்டு சொல்லுங்க. டால்ஃபின், பேட், வவால், ப்ளூ வேல். ஓகே. டெசிபல் அப்படிங்கிறது எதோட யூனிட்? டெசிபல் அப்படின்னா அது எதோட அலகு, எதோட யூனிட்? இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். ஓகே, சவுண்ட் ஒளிச்செறிவு அதன் அலகுதான் என்னது? டெசிபல். டெசிபல்ல நம்மளோட ஆடியபிள் ரேஞ்ச் என்ன? எவ்வளவு டெசிபலை நம்மளால கேட்க முடியும்? 10 to 120 டெசிபல். கரெக்டா? எக்கோ கேட்கக்கூடிய டைம் பீரியட் என்ன? எக்கோ எதிரொலி கேட்கக்கூடிய கால அளவு 1 செகண்ட் இல்ல, 0.1 செகண்ட். ஓகேவா? அது அல்லனா இன்னொன்னு என்ன சொல்லலாம்? 1/10 செகண்ட்ஸ். ஓகேவா? எதிரொலி கேட்பதற்கான நிபந்தனை தொலைவு, வாட் இஸ் த கண்டிஷனல் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் எக்கோ? 17 மீட்டர். So total distance traveled by echo 34 meter. Okay. Velocity of sound depends upon, அதாவது ஒலியோடைய திசைவேகம் எதை பொறுத்தது? ஆப்ஷன்ஸ், அதோடைய டெம்பரேச்சர், ப்ரெஷர். சரி, இந்த ரெண்டு வச்சுக்கலாமா? இது ரெண்டுல எதை பொறுத்தது? அதாவது அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சர் அதிகமானா சவுண்டோட வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாகும். ஓகேவா? டெம்பரேச்சரை பொறுத்து சவுண்டோட வெலாசிட்டி கூடும். சரி, ஓகே. வேற இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இதுக்கும் என்னென்ன டெசிபல் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து எத்தனை டெசிபலுக்கு மேல இருந்தா அது நாய்ஸ் பொல்யூஷன்? 80 டெசிபல். சரியா? 80 டெசிபலுக்கு மேல போனா அது வந்து நாய்ஸ் பொல்யூஷன், இரைச்சல். ஓகே, இப்போ இன்னைக்கு டாபிக் போலாம். இன்னைக்கு டாபிக் வந்து மேக்ஸ். கடைசியா மேக்ஸ்ல என்ன டாபிக் பார்த்தோம்? நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் தானே லாஸ்டா பார்த்தோம். நம்பர் சிஸ்டம் ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதுல இன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சரியா? அதுதான் நான் உங்களுக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ண போறேன். இதுல என்னோட வேலை எதுவுமே இல்லை, நீங்க தான் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்ல போறீங்க. நான் அது சரியா இல்லையான்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் சொல்வேன், அது நீங்க வந்து ஆல்ரெடி நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, நோட்ல அதை வச்சு எனக்கு ஆன்சர் வந்து சொல்லணும். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே ப்ராக்டிஸ் தான். நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். தெரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 5 மினிட்ஸ் டைம் தான், அதுக்குள்ள ஆன்சர் சொல்லணும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லணும். Which of the following numbers is divisible completely by 9 and 11?
9ஆலையும் டிவைட் ஆகணும், 11ஆலையும் டிவைட் ஆகணும். ரெண்டுக்கான கண்டிஷனும் செக் பண்ணணும். நைனால டிவைடுக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் டிஜிட்டை டோட்டல் பண்ணி பாருங்க. 11க்கு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணும்ல, அது மாதிரி போட்டு பாருங்க. எதுக்கு ரெண்டு கண்டிஷனுக்குமே செட் ஆகுதோ அதான் நம்மளோட ஆன்சர். இதுக்கு ஆன்சர் வந்து சியா பியா? இப்ப இது டோட்டல் பண்ணா என்ன வருது? 15. இதுல டோட்டல் பண்ணா என்ன வருது? 27. 27னா இது 9 டேபிள்ல போகும், ஆனா 11 டேபிள்ல போகுமா? இப்போ இதுல இருந்து இது இதை எடுத்துனீங்கன்னா 2 + 7 9, 9 + 1 10. அடுத்தது 7 2 அப்புறம் 8. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 17 வருதா? மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 0 ஆர் 11 வரணும். ஆனா இங்க 7 தான் வருது, அப்ப இது வராது, இது வராது. இப்ப இது செக் பண்ணீங்கன்னா இதுல டோட்டல் பண்ணா என்ன வருது? 18. ஸோ அப்ப 9 டேபிள்ல போகும். அப்புறம் இது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா ஒன்னு 9, இன்னொன்னு 0 + 9, 9 - 9 என்ன? 0. ஸோ அப்ப ஆன்சர் கன்ஃபார்மா செகண்ட் ஆப்ஷன் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது சொல்லுங்க. Which of the following numbers is not divisible by 9? 9ஆல வகுப்படாது எது? இதுவும் அதே மாதிரிதான், டோட்டல் பண்ணி பார்க்கணும். டோட்டல் வந்து 9ஆல டிவைட் ஆனா அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும், டிவைட் ஆகலைன்னா 9ஆல டிவைட் ஆகாது. அப்படி எந்த ஆப்ஷன்ல வருது? ஆன்சர் டினா அதுக்கு என்ன டோட்டல் வருதுன்னு சொல்லுங்க. டோட்டல் பண்ணா என்ன வருது? 4 + 5 9 + 3 12 + 9 21 வருது. அது 9வது வைப்பர்ல போகாது. அப்ப மத்ததெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டல் என்ன வருது? இதுல 13 + 1 14 18 வருது. இதுல வந்து 27 வருது. இதுல 18 வருது. அப்ப இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது தேர்ட் சம். இதுல எது 8ஆல டிவைட் ஆகாது? எல்லாமே டிவைட் ஆகுது அப்படிதானே? ஆக்சுவலா நான் ரெண்டு கண்டிஷன் சொன்ன ஞாபகம் இருக்கா? 8க்கு எதெல்லாம் சொன்னேன்? 2 4 செக் பண்ணா எல்லாமே 2 4ல போகுது. இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னேன்? லாஸ்ட் 3 டிஜிட்ஸை டிவைட் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னேனா? அந்த கண்டிஷன் படி போட்டு பாருங்க. லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் 8ஆல டிவைட் பண்ணி பாருங்க.
ஒருவேளை நம்ம ஒரு கண்டிஷன் செட் ஆகல 8க்கு அப்படின்னா அடுத்து என்ன போயிடும், அடுத்த கண்டிஷன். ஆனா இந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் அதுதான் எல்லாத்துலயுமே கரெக்டா வருது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கல. நம்ம பார்த்ததுல 2ஆலையும் 4 ஆச்சு டிவைட் 4ஆலையும் டிவைட் ஆனா போகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பட் இதுல வந்து இப்போ 2 கண்டிஷன்ல எது பெஸ்ட் கண்டிஷனா எடுக்கிறது நல்லது, அந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸை டிவைட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஓகேவா. இப்போ இதுல லாஸ்ட் 3 டிஜிட் 792 அப்படிதானே. 792 டிவைட் 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9872, பேலன்ஸ் 72 மறுபடியும் போகுது. ஓகேவா. இப்போ இதுல வந்து 112 இதை வந்து 8ல போட்டீங்கன்னா ஒரு 8, பேலன்ஸ் 3 32, 48 வந்து 32 டிவைட் ஆகுது. இதுல 412 எடுத்தீங்கன்னா இதுல வந்து 5 8s are 40, பேலன்ஸ் 1 12 8ல போகாதுல்ல, போகாது தானே. இதுல ஒரு தடவை தானே போகும் 8. இப்ப மீதி 4 வரும், மறுபடியும் பாயிண்ட் வச்சாதான் போகும். கரெக்டா. அப்ப இதுதான் ஆன்சர், இதுதான் டிவைட் ஆகாது 8ல. அடுத்தது 4th கொஸ்டின் ட்ரை பண்ணி சொல்லுங்க ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிவைசபிள் பை 11ன்னு சொல்லிட்டாங்க, 11ஆல வகுப்படும் சொல்லிட்டாங்க. அதுல 2 நம்பர் மட்டும் டிஜிட்டே இல்லாம ஒரு வேரியபிள்ஸ்ல சொல்லியிருக்காங்க, ஒன்னு எக்ஸ் ஒன்னு ஒய் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம கண்டிஷன் படி போட்டோம், 11க்கான டிவைட் பண்ற கண்டிஷன் படி போட்டா எக்ஸ் ஒய் ரெண்டையும் டோட்டல் பண்ணா என்ன வரும், சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூட்டுத்தொகையோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் 2 ஆப்ஷன் என்னன்னா 17 7. எப்படி என்ன வருது, 5 4 5 3 இப்படிதானே. அது எல்லாத்தையும் தானே ஆட் பண்றீங்க, 17 வருதா. ஓகே. 17யும் அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் வச்சா 17. நீங்க சொல்ற ஆன்சர் 7ஆ 17ஆ? 17ஆ. வேற என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன்ல 6 இருக்கா, இல்லை 17 இருக்குல்ல. நான் இப்ப எழுதியிருக்கிறது ஆப்ஷன் சி டியும் ஆப்ஷன். இதுல 11க்கான கண்டிஷன் என்ன, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணும். ஸோ அப்படி போட்டோம்னா 5 + 4 + 5 + 3 தான் ஒரு சைட்ல இருக்கு. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா 17 வருது. அதுக்கப்புறம் மீதி விட்டதுலாம் என்னதுலாம் 0 எக்ஸ் ஒய், 0 + எக்ஸ் + ஒய். இது என்ன வரும்னு தெரியாது, பட் ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா 0 வரணும் அல்லது என்ன வரணும், 11 வரணும். ஓகே. அப்ப இங்க என்னென்ன போட்டா அது நடக்கும், 0 வரணும்னா இங்க என்னெல்லாம் போடலாம், -17 போட்டா 0 வரும் இல்லையா. இந்த இடத்துல -6 போட்டா என்ன வரும், 11 வரும். அப்ப ஆன்சர் -17ஆ இருக்கணும் அல்லது 6ஆ இருக்கணும். இந்த ரெண்டுல எது ஆப்ஷன்ல இருக்கு, 17. அப்ப ஆன்சர் வந்து 17. ஆமா, ஒன் ஆஃப் த வேல்யூ தான் 17. 2 வேல்யூ இருக்கு, அதனாலதான் ஒன் ஆஃப் த வேல்யூ கேக்குறாங்க. இன்னொரு வேல்யூனா 6. அதாவது ஒன் ஆஃப் த வேல்யூனா எக்ஸ் ஒய் என்னன்னு கேட்க வரல அவங்க, புரியுதா.
ஓகே, அடுத்த கொஸ்டின். இது ஒரு 11 டிஜிட் நம்பர். இந்த 11 டிஜிட் நம்பர் வந்து எதால வகுப்படும் சொல்றாங்க? 72ஆல வகுப்படும். 72ஆல வகுப்படும்னா அதுல ஒரு 2 நம்பரை அவங்க என்னன்னு கொடுக்கல. ஒன்னு பி, இன்னொன்னு கே அப்படின்னு வச்சிருக்காங்களா? ஸோ இந்த பி அண்ட் கே என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாம அதை இங்க என்ன செய்யணும்? ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. 3k பிளஸ் 2p போட்டா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லணும். 72 டிவைசபிள் ஆகுதுன்னா அப்ப அந்த நம்பர் எதுலலாம் வகுப்படும் சொல்லுங்க? 8ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும். ஸோ 9ஆல வகுப்படும்னா அப்ப அதுக்கு வந்து நம்ம டோட்டல் என்ன போடுவோம்? டோட்டல் பண்ணா டோட்டல் 9ஆல வகுப்படணும், அப்படிதானே? இப்ப நான் இதை 2 கேசஸா பிரிக்கிறேன் இந்த கொஸ்டினை. எப்படின்னா, முதல்ல 8ஆல டிவைட் ஆகுறதுக்கான கண்டிஷன் இதுல அப்ளை பண்ண போறேன். இப்ப இங்க வந்து 5k6 தானே, லாஸ்ட் 3 டிஜிட் 5k6 தானே. 8 டிவைட் ஆகுறதுக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம்? லாஸ்ட் 3 டிஜிட் டிவைட் ஆனா போதும்னு சொன்னோமா? அப்ப இதை வச்சு நான் இந்த கே இருக்கிற இடத்துல என்ன வரும்னு கெஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். கரெக்டா? அப்ப அந்த கே கிடைச்சிருச்சுன்னா அப்போ அதை வச்சு என்ன கொண்டு வந்துடலாம்? பி. ஓகே, முதல்ல இதை மட்டும் கண்டுபிடிங்க. அதாவது 5k6 இப்ப இங்க வந்து 8ஆல டிவைட் ஆகணும்னா நான் கே இருக்கிற இடத்துல என்ன போடணும் அது முதல்ல கண்டுபிடிக்கணும். எடுத்தோடனே 5 போடக்கூடாது, நம்ம 1ல இருந்தே போட்டு பார்க்கணும். எப்படி போடுறது? அதாவது 8 டேபிள்ல 50ல ஸ்டார்ட் ஆகுற டேபிள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்ன வரும்? 50ல கிட்ட ஸ்டார்ட் ஆகுறது 8 டேபிள்ல எது? இப்போ k1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது வந்து 516ன்னு வரும். இப்ப 8ஆல வகுத்தா 51ல எத்தனை 8 இருக்கு? வெயிட் பண்ணுங்க, இதுல 51ல எத்தனை 8 டிவைட் ஆகும்? 6 8 என்னது? 48. பேலன்ஸ் 36 போகாது, சரியா? அப்ப 526 போடுறேன், அப்பவும் போகாது. இன்னொன்னு, நீங்க இதுல மீதி வர்றதை வச்சு என்ன வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் வந்து இங்க 1 போட்டேன்ல, 1 போட்டா மீதி என்னப்பா வந்துச்சு? 36 வருது, அப்படிதானே? ஆனா 36 வந்து 8 டேபிள்ல டிவைட் ஆகாது. 8 டேபிள்ல வந்து மீதி என்ன வந்தா டிவைட் ஆகும்? மீதி என்ன வந்தா டிவைட் ஆகும்? 40 வந்தா டிவைட் ஆகும், அல்லது 36க்கு முன்னாடி 32 வந்தா டிவைட் ஆகும், அப்படிதானே வரும்? ஓகே, இப்போ இதை வச்சு எங்க என்ன போடலாங்கிறத கெஸ் பண்ணணும்னு சொல்றேன். இங்க 1 போட்டிருக்கேன்ல, அப்ப இங்க 2 போட்டா இங்க என்ன வரும் சொல்லுங்க? 4 தானே வரும். இங்க 3 போட்டா இங்க என்ன வரும் சொல்லுங்க? 5 தானே வரும். அப்ப கண்டிப்பா ஆன்சர் என்ன? கேயோட வேல்யூ கண்டிப்பா என்னதான் தான் இருக்கணும்? 3. இது எல்லாமே நம்ம கெஸ் பண்ணி போடுறது. 536 போட்டா இதுல 8 டேபிள்ல போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? எத்தனை தடவை போகும்? 7 8 சாரி 6 8 48 வருமா? பேலன்ஸ் வந்து 56 வரும். புரியுதா? அப்ப இதுக்கப்புறம் 7 டைம்ஸ் போகும், எக்ஸாக்டா கேன்சல் ஆகும். அப்ப கண்டிப்பா கேயோட வேல்யூ 3ஆ தான் இருக்க சான்ஸ் இருக்கு. அப்ப ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கே இருக்கிற இடத்துல 3 போட்டா மீதி எல்லா டிஜிட்ஸையும் டோட்டல் பண்ணுங்க, என்ன வருதுன்னு சொல்லுங்க. த்ரீயை தவிர மீதி எல்லா டிஜிட்ஸையும் கூட்டுனா என்ன வருது? டோட்டல் பண்ணா என்ன வருது? 49 வருதா? என்ன வருது? 52 வருதா? கேயோட வேல்யூ ஆட் பண்ணணும். கே இருக்கிற இடத்துல 3 இருக்கிறதா போட்டுக்கணும். அப்ப 52 வருதா? ஓகே, 52 பிளஸ் என்னது இருக்கு? பி. ஓகேயா? இப்ப இது வந்து 9 டேபிள்ல டிவைட் ஆகணும்னா பில என்ன போட்டா இது நடக்கும்? இப்ப நான் இந்த கண்டிஷன் எதுக்காக ஆட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்? எதை டிவைட் பண்றதுக்காக?
9ஆல டிவைட் ஆகுமா இல்லையான்னு பாக்குறதுக்காக செக் பண்றேன். இப்போ இதுல கே இருக்கிற இடத்துல 3 எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா 52 வருது. 9வது வாய்ப்பாடுல 52 பக்கத்துல நியர்பை வரக்கூடிய நம்பர் எது? 54. அப்ப இந்த பி இருக்கிற இடத்துல என்ன போட்டா அது பாசிபிள்? 2. அப்ப P யோட வேல்யூ 2 போட்டா 54 வரும். அது 9 டேபிள்ல போகும். சரியா? இப்ப நான் P யோட வேல்யூ K யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இதோட சம் முடியல. அடுத்து என்ன சொல்லணும்? 3K plus 2P இதானே அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப 3 into K வர இடத்துல 3 plus 2 into 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 9 plus 4. ஆன்சர் என்ன? 13. இது கொஞ்சம் 2 ஸ்டெப் போற சம் தான். ஆனா அது எல்லாருக்கும் இது கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம் வந்தா எப்படி போடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே சம் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இதே கொஸ்டின்ஸ் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த பேப்பர்லாம் வச்சிருக்கீங்களா? கொஸ்டின் நம்பர் 8 போடுங்க. இது வந்து டிவைசபிள் பை 8, சரியா? அப்ப லாஸ்ட் 3 டிஜிட் எடுங்க. 1 போட்டாலே வந்துருமா? ஓகே. இப்போ இதுல 4y6 இருக்கா? அப்ப y ஈக்குவல் டு 1 போட்டா நமக்கு வந்து 416. இதை 8ஆல டிவைட் பண்ணா 5 8 40. பேலன்ஸ் 1 2 8 16. ஈஸியா டிவைஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 9 ஒர்க் அவுட் பண்ணுங்க. 15 டிஜிட் நம்பர் டிவைசபிள் பை 9. அப்ப a யோட வேல்யூ என்ன வரும்? ம் 9 இது வந்து ஏ ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தானே இல்ல, மத்த எல்லாமே இருக்கு. கேர்ஃபுல்லா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது தப்பு வந்துச்சுன்னா வராது இல்லையா? டோட்டல் என்ன வந்துச்சு?
68 வருதா? 68 பிளஸ் ஏ. இப்ப 9ஆல டிவைட் ஆகுற நம்பர் 68 பக்கத்துல எது இருக்கு? 72. ஸோ அப்ப 72னா அப்ப பேலன்ஸ் வந்து 4 தானே? ஓகே. ஓகே, நான் சொல்ற சம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சம்ஸ், நமக்கு அது டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ்க்கு தான் வரும் உங்களுக்கு. சரி, இல்ல 16 சம். இது சொல்லுங்க என்ன வரும்? நைன் 2 8 6. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 9 + 2 11. 11 + 8 19 + 6 25. இன்னொரு டோட்டல் வந்து 3 4 எக்ஸ். 3 + 4 எவ்வளோ? 7 + எக்ஸ். இது ரெண்டையும் கழிச்சா என்ன வரணும்? 11 ஆர் 0 வரணும். கரெக்டா? இப்ப 25ல இருந்து எதை கழிச்சா 11 வரும் சொல்லுங்க. 14 கழிச்சா 11 வரும். அப்போ ஏற்கனவே இங்க வந்து 7 இருக்கு. அப்ப இங்க 14 வரணும். அப்பதானே 11 வரும். அப்ப இங்க என்ன போட்டா 14 வரும்? 7. கொஸ்டின் நம்பர் 15 இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க? இதுல 1 is subtracted from each odd number and 1 is added to each even number. அது மாதிரி போட்டு பாத்தீங்களா? இங்க என்ன இருக்கு? 9 2 3 7 9 6 5 4. இப்ப இது எல்லாத்துல இருந்து ஆட் நம்பர்னா 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். -1 8. ஈவன் நம்பர்னா 1 ஆட் பண்ணணும். ஸோ இதுல வந்து 2, இது வந்து -1 -1, இது -1, இது +1. ஓகே, இது -1, இது +1. இது போட்டதுக்கு அப்புறம் என்ன கேக்குறாங்க? which are the second from the left and third from the right. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். sum of the digits which are second from the left and third from the right. அதாவது இடதுபுறத்துல இருந்து ரெண்டாவதும் வலதுபுறத்துல இருந்து மூணாவதும் உள்ளதையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணும். இடதுபுறத்துல இருந்து ரெண்டாவதுனா இது 3, ரைட் சைட்ல இருந்து தேர்ட்னா இது ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன? 10.
ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். கொஸ்டின் நம்பர் 57. செவனா? இல்ல, ஒவ்வொரு ஆட் டிஜிட் கூடயும் 3 என்ன செய்யணும்? ஆட் பண்ணும். ஈவன் டிஜிட்ல 1 மைனஸ் பண்ணும். ஸோ இதுல -1 -1 +3 8 வரும், +3 4 வரும், -1 3 +3 8, -1 5 +3 6. இந்த நம்பர்ல என்ன சொல்றாங்க? வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட்? இதுல மிக குறைந்த, அதிகபட்ச மற்றும் மிக குறைந்த இலக்கங்களுக்குடைய வேறுபாடு. இப்ப நம்ம மாத்தி எழுதியிருக்கிற நம்பர்ல மிகப்பெரிய எண் எது? 8. ஓகே, அதுல மிக சிறிய எண் எது? 1. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன? 7. ஆன்சர் 7 தானே வருது எல்லாருக்கும்? ஓகேவா? 5 வந்து ரிப்ளை பண்ணிருக்கீங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லிருக்கீங்களா, வேற எதுவும் சொல்லிருக்கீங்க? ஆன்சர் இதுல எல்லாம் தப்பு வரக்கூடாது, கரெக்டா போடுங்க. கொஸ்டின் நம்பர் 44, 44, 45. லெவனால டிவைட் ஆகுது, அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரும்? வெயிட் பண்ணுங்கப்பா, நீங்க ஆன்சர் சொன்னோடனே நான் பதில் சொல்லுவேன். எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, எல்லாரும் போகணும்ல. 44th கொஸ்டினும் 45 கொஸ்டினும் போடுங்க. இதெல்லாம் எனக்கு ஈஸி, போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு இருக்கிற கொஸ்டினையும் பாருங்க, அதெல்லாம் எப்படி போடணும் அப்படின்னு. எக்ஸ் 4461. இதுக்கு என்ன பண்ணுவேன்?
எக்ஸ் 4 1 எக்ஸ் பிளஸ் 4 பிளஸ் 1 கூட்டினா என்ன வருது 5 பிளஸ் எக்ஸ். அடுத்தது 4 பிளஸ் 6 கூட்டினா என்ன வருது 10. 5 பிளஸ் எக்ஸையும் 10ஐயும் கழிச்சாதான் நமக்கு வந்து என்ன வரணும் 0 ஆர் 11 வரணும். சரியா? அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட்டா 10ல இருந்து இதை கழிக்கும் போது 0 வரும். 5 போட்டா 10 கழிச்சா 0 ஆயிடும் தானே? புரியுதா? அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரணும் 5. இங்க 5 போட்டோம்னா 5 பிளஸ் 5 10 தானே? 10 மைனஸ் 10 0 ஆயிடும் இல்லையா? அப்ப இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 5 போட்டா 0 வரும். இப்ப ஆன்சர் வந்து 5. ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்க்கு என்ன ஆன்சர்? எது 9ஆல டிவைட் ஆகுது? இதுல டோட்டல் போட்டீங்கன்னா டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட டோட்டல் என்ன வருது? 15 வருது. அடுத்தது 30 வருது. ஓகே, இதெல்லாம் 9 டேபிள்ல போகுமா? போகாது இல்லையா? அடுத்தது 27 வருதா? அப்ப இது 9 டேபிள்ல போகும். அடுத்தது 46வது கொஸ்டின் சொல்லுங்க. ஆப்ஷன்ல எது 6ஆல டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 6ஆல டிவைட் ஆகுறதுக்கு என்ன கண்டிஷன் சொன்னோம்? 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். ஒரு நம்பர் 2ஆல வகுப்படணும்னா அது என்ன நம்பரா இருக்கணும்? ஈவன் நம்பரா இருக்கணும். இந்த இந்த ஆப்ஷன்ல எது ஈவன் நம்பர் கிடையாது? இது ஈவன் நம்பர் இல்ல. அப்ப அது ஆப்ஷன் இல்ல. சரியா? மத்ததுல எதுன்னு கண்டுபிடிக்கணும். 3ஆல டிவைட் ஆகுறதுக்கு என்ன கண்டிஷன்? டோட்டல் பண்ணி பார்க்கணும், டிஜிட்ஸை ஆட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டோட்டல் போட்டா என்ன வருது? 21. இதுவே 3 டேபிள்ல போகும் தான். இது ஈவன் நம்பராகவும் இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே டிவைட் ஆகுது. அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? இது மாதிரி வந்தா போட்டுருவீங்களா? இதை எனக்கு ஸ்டார்டிங்ல ப்ராப்ளம் இருந்தது, என்னால ஸ்டெப் எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல, என் ஆப்ஷன்ல இதுதானான்னு டவுட்டா இருந்தது. இந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டா ஆன்சர் வந்து சொல்லணும். அதுக்கு தான் இவ்வளோ சம்ஸ் நம்ம சால்வ் பண்றோம். இல்ல கேட்க போறது ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி, அதுதான். 41வது கொஸ்டின் சொல்லுங்க. 41. எது வகுப்படாதுன்னு கேக்குறாங்க. நாட் டிவைசபிள். ஏதாவது ஒண்ணு செக் பண்ணா போதுமான்னு கேக்குறீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்றீங்க, அது டிவைட் ஆகுது தானே? ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகலையா? சரி, ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகல அப்படின்னாலே ஆன்சர் அதுதான். அவங்க கேக்குறது வகுபடாதது தானே கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே டிவைட் ஆகலைன்னா அதான் ஆன்சர். அப்ப மத்த மூணும் கண்டிப்பா என்ன ஆயிருக்கணும்? டிவைட் ஆயிருக்கணும். ஓகேவா? இல்ல, நான் அதாவது ஃபர்ஸ்ட்லயே ஆன்சர் இருக்குங்கிறத நான் பார்க்கல, அதனால எல்லாமே செக் பண்ண சொல்றேன். ஃபர்ஸ்ட்லயே ஆன்சர் இருந்துச்சுன்னா அதோடய சம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? மத்ததை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இப்போ இதில் 676 எடுக்கிறீங்க. இப்போ 676ல இருந்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறீங்க. எத்தனை தடவை போகும்? 8 8 64. பேலன்ஸ் 36 வருதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன ஆகலை? டிவைட் ஆகலை. அவங்க கேட்குறதும் அதுதான். இங்கேயே ஆன்சர் வந்துருச்சு. அப்போ மற்றதெல்லாம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது. சரி, ஓகே, நான் இன்னொரு கொஷின் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு யூனிட் டிஜிட்னு ஒரு இது நான் இன்னும் எடுக்கல ஆக்சுவலா. அது எடுத்தாதான் இதெல்லாம் புரியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி மாடல் வந்தா எப்படி போடுவீங்க? 0.39 மேல பார், இது மாதிரி சம் கண்டிப்பா ஒண்ணு கேக்குறாங்க. சரியா? இந்த மாதிரி வந்தா எப்படி போடும்? இத அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு திருப்பி இதை நான் சொல்றேன், கவனிங்க. இந்த மாதிரி டெசிமல் வந்து மேல பார் மாதிரி போட்டாங்கன்னா எப்படி போடணும்? 0.39 மேல பார். ஓகேயா? சொல்லுங்க எப்படி போடணும். அட்டென்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. என்ன பண்ண? மேல பார் ரெண்டு நம்பருக்குமே இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா 0.393939 போகும். நாங்க அவங்க என்ன கேக்குறாங்க? இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ தானே கேக்குறாங்க. அப்ப இது என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது இது? 39/100? இல்ல, ஆன்சர் அது இல்ல. 39/99. ஓகே, அது சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும். இது வந்து ஆன்சர் 39 என்ன வரும்? 99 வரும். கரெக்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 13/33. இதான் ஆன்சர். இது எப்படி வந்தது? நான் இப்ப போட்டிருக்கேன்ல, இது எப்படி இதை வந்து 39/99 போட்டோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா நான் சொல்லி கொடுத்தது? சரி, இப்ப இதே கொஸ்டின் இப்படி இருந்ததுன்னா 392 மேல பார், இப்ப எப்படி போடுவீங்க? இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 392/999. ஓகே, இப்ப இதே கொஸ்டின் இப்படி இருக்கு, 1.26 பார் இப்படி இருந்தா இதுக்கு எப்படி போடுவீங்க? 125/99. இது எல்லாமே ஈஸியான ஸ்டெப் தான். ஓகேயா? எப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு 0 பாயிண்ட் வச்சுட்டு இந்த டெசிமல் மேல பார் போட்டிருந்தாங்கன்னா எத்தனை டிஜிட்ஸ்ல டெசிமல் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை டிஜிட்ஸ்ல? 2 டிஜிட் தானே டெசிமல் இருக்கு. அப்போ நீங்க 2 9 வரக்கூடிய நம்பர் 99 போட்டுக்கணும். 39/99. இது ஆக்சுவலா டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற சம்மை வந்து ஒரு ஈக்குவேஷனா எழுதுனா எக்ஸ் ஈக்குவல் டு 0.3939 இது மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? இப்படி எழுதிக்கிறேன், எக்ஸோட வேல்யூவா இது எழுதிக்கிறேன். இப்ப இதை வந்து என்ன பண்றேன்னா ரெண்டு சைடும் இந்த ஈக்குவேஷனை 100ஆல பெருக்கிறேன். ஏன் 100ஆல பெருக்கிறேன்னா இங்க வந்து டிஜிட்ஸ் 2 டிஜிட் தள்ளி தானே பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ 100ஆல பெருக்கிறேன். அப்ப இது என்னதான் மாறும்? 100 இன்டூ எக்ஸ் எவ்வளோ? 100x. ஓகே, இந்த சைடு என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி போகும் இல்லையா 100ஆல பெருக்கும் போது. அப்ப இது எப்படி வரும்? 39.3939 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன்ல எதை எக்ஸ்ன்னு எடுத்தோம்? இந்த நம்பரை தானே எக்ஸ்ன்னு எடுத்தோம். அந்த நம்பரை நான் இதுல இருந்து என்ன பண்ண போறேன்னா சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அப்படி பண்ணும்போது 100x மைனஸ் எக்ஸ் எவ்வளோ?
99x ஓகேயா ஈக்குவல் டு இப்போ இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் 39.000 இப்படி போகும் சரியா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் இந்த 99 இந்த சைடு வந்தா கீழே வரும் இல்லையா அதுதான் இங்க போட்டிருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ஸ்டெப்பை இங்க எழுதிட்டோம் இது வந்து 13/33 இதை கேன்சல் பண்ணா புரியுதா இப்ப இதே 3 டிஜிட் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணும்போது அது எதால பண்ண வேண்டியது இருக்கும் 1000ஆல பண்ண வேண்டியிருக்கும் அப்ப 999 வரும் புரியுதா அடுத்தது 1 பாயிண்ட் 0 பாயிண்ட் இல்லாம 1 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அது எப்படி மாறும்னா இந்த நம்பர் பாயிண்ட் இல்லாம இத ஹோல் வேல்யூவா எடுத்தா 126ன்னு எடுத்துக்கணும் அதுல இந்த ஹோல் நம்பர் 1 மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணா என்ன வரும் 125 வருமா பை கீழே என்ன போடணும்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அதை வச்சு 999 999 அப்படிங்கறத டிசைட் பண்ணி இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க 2.37 பார் இதுக்கு என்ன போடுவீங்க அதாவது 237ல இருந்து எதை மைனஸ் பண்ணும் 2 மைனஸ் பண்ணா எவ்வளோ 235 கீழே வெறும் 99 999 புரியுதா இது மாதிரி ஒரு சம் கண்டிப்பா வரும் வந்ததுன்னா கரெக்டா போடணும் நோட் பண்ணியாச்சா அடுத்தது போலாம் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டினுக்கு எயித்து கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க செவன்த் கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் 1/999 எயித்து கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ஒன் பாயிண்ட் டூ செவன் இருக்குல்ல அப்ப இது வந்து 127ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் 1 மைனஸ் பண்ணா 126 126 பை என்ன போடணும் 99 இதை 3 டேபிள் அடிச்சா 33 இங்க வந்து 42 மறுபடியும் 3 டேபிள் அடிக்கலாம் 11 14 ஸோ 14/11 கொஸ்டின் நம்பர் 9 நீங்களே ட்ரை பண்ணி சொல்லுங்க ஆன்சர் 3க்கும் 200க்கும் நடுவுல எத்தனை நம்பர் 7ஆல டிவைட் ஆகுது இது எப்படி கண்டுபிடிக்கிறது எழுதி எண்ணி பாக்குறது டைம் ஆயிடும் இல்லையா அப்ப என்ன பண்றது இப்போ 21க்குள்ள எத்தனை நம்பர் 3ஆல டிவைட் 7ஆல டிவைட் ஆகும் கேட்டா என்ன சொல்வீங்க 21
இன்க்ளூடிங் 21. சரி, இப்போ இப்படி வச்சுக்கலாம். 22க்குள்ள எத்தனை நம்பர் 7ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு? 3 நம்பர்ஸ். எதெல்லாம்? 7, 14, 21. இது வந்து எப்படி அது சொன்னீங்க? அந்த நம்பர்ஸ் வந்து இந்த 1727 அப்படி சொன்னீங்களா? இல்ல 22 வரைக்கும் எத்தனை டேபிள் வரும்? எத்தனை டேபிள் வரும் அதானே ஆன்சரா வருது. புரியுதா? 3 நம்பர்னா 3, 7, 21 அப்படிதானேப்பா? அப்ப அந்த 3 தானே ஆன்சரா இருக்கு. அப்ப இதுக்கு நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிடுங்க, 200 7ஆல டிவைட் பண்ணிடுங்க. அது என்ன வருதோ அதான் ஆன்சர். எதுல பார்க்கணும்? இப்போ இதை 7ல போட்டோம்னா இங்க எத்தனை 7? 2, 7, 14. பேலன்ஸ் 60 வருதா? 8, 7, 56 வருதா? ரிமைண்டர் எல்லாம் நமக்கு வேண்டாம். இதான் ஆன்சர். மொத்தம் எத்தனை நம்பர் வருது? 28 நம்பர் வருது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 12 ட்ரை பண்ணி சொல்லுங்க. ம். 18ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்லாம் செக் பண்ணுவீங்க? 18 இந்த டேபிளா பிரிச்சா 2, 9 அப்படிதானே? அப்ப இது 2 டேபிளையும் போகணும், எதுலயும் போகணும்? 9 டேபிளையும் போகணும். இதுல எது வகுப்படாதுன்னு தானே கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் பார்த்தோன்னே சொல்லலாமே. எது? 4th ஆப்ஷன் தானே ஆன்சர். ஒவ்வொன்னா போட்டு கூட்டிட்டே இருக்கீங்களா பார்த்துட்டு? Question number 18. The least number must be added to 6709 to make it exactly divisible by 9. 6709 என்ற எண்ணுடன் எந்த மிக சிறிய எண்ணை கூட்டினால் அந்த எண் 9ஆல் வகுப்படும்? ஆன்சர் 5ஆ? சரி, இப்போ இந்த 6709 இருக்குல்ல, அது நார்மல் டிவிஷன்ல டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. 5ஆ? நார்மல் டிவிஷன்ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க. ரிமைண்டரா? சிக்ஸ் செவன் ஜீரோ நைனை 9 டேபிள போடுறேன். 7, 9, 63, 40, 4, 9, 36, 49, 5, 9, 45, பேலன்ஸ் 4. ஓகேயா? இப்போ ஆக்சுவலா நீங்க எப்படி ஆன்சர் சொன்னீங்கன்னா இதோட டிஜிட்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணீங்க அப்படிதானே? 6 + 7 + 0 + 9 ஆட் பண்ணா 22 வந்துச்சு. ஆனா இது 27 வந்தா 9ஆல டிவைட் ஆகும். அப்ப இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா 5 வரணும் அப்படிதானே நீங்க யோசிக்கிறீங்க. பட் இந்த மெத்தட் வந்து இதுல வந்து ஓகே கரெக்டா வருது. ஆனா எல்லா சம்க்கும் அப்படி வராது.
இங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? நம்ம இப்படி போடுறோம்ல, இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணோம் தெரியுமா? 6709 ஸ்டார். ஸ்டார்ல என்ன வரணும்? இல்ல 6709 ஏல என்ன வரணும்? அப்படி கேட்டா இது வந்து கரெக்டா செட் ஆகும். புரியுதா? இப்ப எந்த எண்ணை இதோட கூட்ட வேண்டும் தானே கேக்குறாங்க. ஆடட் டு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டிவைட் பண்ணி பாக்குறது தான் பெஸ்டா இருக்கும். அதுலதான் தப்பு வராது. ஓகேவா? இதுல வந்து நம்பர் டிவைட் பண்ணா நமக்கு 4 வருது இல்ல, பட் நான் ஆன்சர் 4ன்னு சொல்ல வரல. டிவைட் பண்ணா ரிமைண்டர் 4 வருது. அப்ப இதுல என்ன நம்பர் நம்ம ஆட் பண்ணணும்? 9ல இருந்து 4 மைனஸ் பண்ணா என்ன வரணும்? 5. 5 இது கூட சேர்த்தா அதுக்கு எக்ஸாக்டா எதால டிவைட் ஆகும்? 9ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி எதை ஆட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணும். இது வேணாம். இது வந்து எல்லாத்துலயும் ஆன்சர் கரெக்டா வராது. கடைசியா இது ஏன் மைனஸ் பண்றோம்? அதோட லாஜிக் புரியுதா? இதெல்லாம் கழிச்சா 9ஆல டிவைட் பண்ணி போனது போக எக்ஸ்ட்ராவா 4 இருக்கு. கரெக்டா? இந்த 4ங்கிறது எக்ஸாக்டா டிவைட் பண்ற மாதிரி மாத்தணும்னா இது கூட 5 கூட்டினா 9 மாறிடும். அப்ப டிவைட் ஆயிடும். கரெக்டா? அதுக்காக தான் எவ்வளவு இது கூட கூட்டணுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சப்ட்ராக்ட் பண்றோம். இப்ப இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஆன்சர் 16வது கொஸ்டின். இதை ட்ரை பண்ணி சொல்லுங்க. நார்மல் டிவிஷன்ல போடுங்க. சிக்ஸ்டீன்த் சம். எயிட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் டூ. இந்த 11 டேபிள்ல போட்டா 711 77 பேலன்ஸ் 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் 33 வரும். அதுக்கப்புறம் இந்த 6 போடுவோம். அடுத்தது என்ன போடுவோம்? 4. இதுல வந்து 0 போட்டுட்டு தான் போடணும். 5 டைம்ஸ் 55. பேலன்ஸ் என்ன வருது? 9. அடுத்து எதை கீழே வரும்? 4 இருக்குல்ல, அது போட்டோமா இல்லையா? போட்டோம். ஓகே. இப்போ 2 292 வந்து 8 டைம்ஸ் 8 11 88. பேலன்ஸ் வந்து 4. பட் ஆன்சர் 4ன்னு போடக்கூடாது இல்லையா? என்ன செய்யணும்? 11ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 7. ஸோ ஆன்சர் வந்து 7. ஓகேவா? இப்போ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ள சம்ஸ்லாம் நான் இப்போ சொல்றேன். அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த சம் இருக்கு பாருங்க. 21 சம் எல்லாரும் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்தா எப்படி செய்யணும்னு பாருங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த 3யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணா 6 வருமா? 6 மைனஸ் 1 என்ன? 5/3. அப்புறம் இந்த பிராக்கெட் நம்ம பண்ணியாச்சு. அப்புறம் பெருக்கல் மல்டிப்ளிகேஷன். இதை கிராஸா பெருக்கிட்டு இதை மைனஸ் பண்ணும். 2 into 5 10. 10 minus 3 எத்தனை? 7/5. அடுத்தது இது 2 into 4 7 into 2 என்ன? 14. 14 minus 5 என்ன? 9/7. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா?
அதே மாதிரி கடைசியா இது அப்படியே போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க. 1001 இன்டூ 2 1001 தானே, இல்ல 2002 அப்படிதானே. இதையும் 2வையும் பெருக்குனா 2002. அதுல இருந்து 999 கழிச்சா என்ன வரும்பா? 2002ல இருந்து வெறும் 999 தான் கழிக்க போறீங்க. அப்படின்னா நான் போட்டிருக்கிறது கரெக்டா? சப்ட்ராக்ஷன் தான். இந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் நம்ம ரொம்ப ரேரா தான் போடுவோம், அப்படிதானே. 1003 வருதா மைனஸ் பண்ணா? ஓகே, அப்ப இந்த இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1003/1011 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து மேலேயும் கீழே இருக்கிற நம்பர் இருந்ததுன்னா கட் பண்ணிடலாம்ல, கேன்சல் பண்ணலாம்ல. அப்படி கேன்சல் பண்ணா இங்க 5 கேன்சல் ஆகுமா, 7 கேன்சல் ஆகுமா? இதுக்கு அடுத்து இங்க டாட் போட்டு அப்படியே எக்ஸ்ட்ராவா போயிட்டே இருக்குதுன்னு, இதுல 9ம் கீழே இருக்க 9ம் அப்படிதானே கட் ஆயிட்டே வரும். அதுக்கப்புறம் கடைசி இருக்கு பாத்தீங்களா, இதுல இது கட் ஆகுமா, இது கட் ஆகுமா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஃபிராக்ஷனை பார்த்தாலே சொல்லிடலாம். முதல் ஃபிராக்ஷன்லயும் ரெண்டாவது ஃபிராக்ஷன்லயும் நம்ம எதை அடிச்சிருக்கோம்? ரெண்டாவது ஃபிராக்ஷன் இருக்குல்ல, அதுல எது கட் ஆகுது? முதல்ல எது கட் ஆச்சு? 5 தானே கட் ஆச்சு. அப்ப இதுல வந்து எது கட் ஆகும்? கீழே உள்ள நம்பர் தான் கட் ஆகும். கரெக்டா? இதானே கட் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க. 1003/3. மேல வந்து எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருக்கு. கீழே எதுவுமே இல்லை, 3 மட்டும் இருக்கு. ஸோ 1003/3 இதான் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரிதான் செய்யணும். எது கட் ஆகும் எது கட் ஆகாது அப்படிங்கிறது இதுல தெரியணும், அவ்வளவுதான். அது ரொம்ப சிம்பிள். மேல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் மேல, கீழே என்ன நம்பர் இருக்கோ அதான் கீழே. புரிஞ்சுச்சா? இதை நோட் பண்ணியாச்சா? ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் போலாம். டுவெண்ட்டி சிக்ஸ் சாரி 27th கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. 27. இதை கிராஸா பெருக்கினா 1 into 3 minus 1 என்ன? 2/3. 1 into 4 minus 1 என்ன? 3/4. 1 into 5 minus 1 என்ன? 4/5. 1 into 100 minus 1 என்ன? 99/100. இப்போ இதுல 3 3 கேன்சல் ஆயிடும், 4 4 கேன்சல் ஆயிடும், 5 இதுக்கப்புறம் வரப்போற 5 கேன்சல் ஆயிடும். இதுல எது கேன்சல் ஆகும்? 99ஆ 100ஆ? இந்த ரெண்டு ஃபிராக்ஷன்ல ரெண்டாவது ஃபிராக்ஷன்ல முதல்ல எது கட் ஆச்சு? மேல இருக்கிற 3 தானே. அப்ப இதுவும் 99 தான் கட் ஆகும். அப்ப இதுல மீதி இருக்கிறது இந்த மேல இருக்கிற 2, அப்புறம் கீழே இருக்கிற 100. ஓகே, இப்ப இத கேன்சல் பண்ணி அடி கொடுக்கலாம். அப்ப 1/50. ஆன்சர் என்ன? 1/50. இதே மாதிரி 28வது கொஸ்டினுக்கு என்ன வரும் சொல்லுங்க.
3 minus 1 என்னது 2/3 தானே. அடுத்தது 1 into 4 minus 1 என்ன 3/4. அடுத்தது 4/5. அது அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்டா என்ன வரும் 499/100. இப்ப இதுல 3 கட் ஆகுது. ரெண்டாவது ஃபிராக்ஷன்ல மேல உள்ளதுதான் கட் ஆகுது. அப்ப கடைசி ஃபிராக்ஷன்லயும் மேல உள்ளது தானே கட் ஆகும். அப்போ 4 இதெல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா 2/500 இருக்குமா. அப்ப அதை கேன்சல் பண்ணா 1/250. ஆன்சர் வந்து 1/250. கொஸ்டின் ட்ரை பண்ண முடியுமா? இது எப்படி போடணும்? 29 கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நோட்ல. இது எப்படி போடணும் பார்க்கலாம். ஓகே கவனிங்க. முதல்ல வந்து நம்ம இத நார்மலா இந்த ஃபிராக்ஷன் வந்து ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படிதானே. அதாவது கலப்பு பின்னம். இத பின்னமா மாத்தணும்னா இதையும் இதையும் பெருக்கிட்டு இதை என்ன செய்யணும் கூட்டணும். கரெக்டா? அப்படி கூட்டுறதை விட ஷார்ட்டாவே போடலாம். எப்படி ஷார்ட்டா போடலாம்னா இந்த இடத்துல 99 வந்துச்சுன்னா நம்ம வந்து நார்மலா இந்த பெருக்கி கூட்டி அப்படி போடுறதை விட ஈஸியா போடலாம். ரெண்டு கண்டிஷன் 99 இருக்கணும். மேல 48 இருக்கு, கீழே என்ன இருக்கு 49. அதாவது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 1 வரணும். ரெண்டும் அடுத்தடுத்த நம்பரா இருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நாம இதை எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 இந்த 48 இருக்குல்ல மேல அதை வந்து எழுதிட்டு இந்த 99 அப்படியே பக்கத்துல போட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த ஹோல் ஃபிராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணா 4899 வரும் மேல. கீழே வந்து இங்க என்ன இருக்கு அதே 49 தான் கீழே வரும். நீங்க பெருக்கவே வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். புரியுதா நான் சொல்றது? இப்ப 9 4/5 என்ன ஆன்சர் வரும்? 9 4/5 எப்படி போடுவீங்க? 5 9 45 4 எவ்வளவு 49/5 தானே. அந்த 49 எப்படி வந்ததுன்னா இந்த 4 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த 9 அடுத்தது எழுதுறோம். அவ்வளவுதான். புரியுதா? அதுதான் இங்க பண்ணிருக்கோம். 99ல 48 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 99 இருக்குல்ல அதை பக்கத்துல எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. 999 44/45. இதுக்கு என்ன ஆன்சர்? இந்த 4 எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணும் இந்த 999 போடணும். புரியுதா? பை என்ன போடணும் 45. அதுதான் இங்க நான் போட்டிருக்கேன். இன்டூ என்னது இங்க என்ன நம்பர் இருக்கு 245. இப்போ 49ஐயும் 245ஐயும் நம்ம கட் பண்ணும், கேன்சல் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டா 5 டைம்ஸ் அடிச்சிடலாம். இப்போ இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி போட்டா அதான் நம்மளோட ஆன்சர்.
24495 வரும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் போதும், மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து டாபிக் என்ன அப்படின்னா ரீசனிங் டாபிக் தான் அடுத்த வாரம் ஃபுல்லாக போகும். ஆல்ரெடி பார்த்த ரிவிஷன் கிளாஸ் தான் போகும். ஸோ அதை அட்டென்ட் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மீதியில் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.